இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தொழிலதிபர் முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானியின் இளைய மகனான ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்சாண்டுக்கும் திருமணம் நடக்க போகுது. அண்ட் இதுக்கான செலிப்ரேஷன்ஸ்ல அந்த ஊரே கலகட்டி இருக்கு. இதுதான் இப்ப சோசியல் மீடியால டாக்ஸா போயிட்டு இருக்கு. திருமணத்துக்கான ஏற்பாடுகள் தடபுடலா போயிட்டு இருக்க அதன் ஒரு பங்கா ஜாம்நகர்ல சுற்று வட்டார மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் 51,000 பேருக்கு அன்னதான சேவை அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுல முகேஷ் அம்பானி, நீதா அம்பானி, ஆனந்த் அம்பானி, ராதிகா மர்ச்சன்ட் ஆகியோர் உணவு பரிமாறியிருந்தாங்க. இதுல பாரம்பரிய குஜராத்தி உணவுகள் பரிமாறப்பட்டிருக்கு. மேலும் வந்தவர்கள் மணமக்களை வாழ்த்திட்டு சென்றிருக்காங்க. அண்ட் இந்த அன்னதான சேவை சில நாட்களுக்கு தொடரும்னு சொல்லப்படுது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் தலைவரும் நிர்வாக இயக்குனரும் இந்தியாவின் முன்னணி பணக்காரருமான முகேஷ் அம்பானி அவருடைய இளைய மகனான ஆனந்த் அம்பானியின் திருமணம் வர ஜூன் மாதம் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில மகனின் திருமணத்தை முன்னிட்டு குஜராத்தின் ஜாம்நகர்ல 14 கோயில்களை கட்டுற பணியில இறங்கியிருக்கிறாங்க. இந்திய பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமா நுணுக்கமா செதுக்கப்பட்ட தூண்கள், பிரெஸ்கோ பாணி ஓவியங்கள், பல்வேறு தெய்வங்களுடைய சிற்பங்கள், கட்டிடக்கலை ஆகியவற்றை பார்த்து பார்த்து வடிவமைத்து வராங்களாம். அதோட இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக அடையாளத்தை பிரதிபலிக்கிற வகையில பழமை வாய்ந்த தொழில்நுட்பங்கள் இந்த கோயில்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கான். மேலும் இந்த கோயில்களுடைய வளாகத்தை பழங்கால மரபுகளை பின்பற்றி கட்டி வராங்களாம். திருமண ஏற்பாடுகளுக்கு மத்தியில ஜாம்நகர்ல கட்டப்பட்டு வர இந்த கோயில்களோட பணிகளை நீதா அம்பானி தான் மேற்பார்வையிட்டு வராங்களாம். இன்னொரு பக்கம் இவங்களோட திருமணத்தை முன்னிட்டு மார்ச் 1 இருந்து 3 வரை ஜாம்நகர்ல இருக்கிற பிரம்மாண்டமான ரிலையன்ஸ் கிரீன்ஸ் வளாகத்துல உலக பிரபலங்கள் எல்லாருமே ஒன்று கூடுற வகையில ஒரு ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக உலக பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்கள், விளையாட்டு பிரபலங்கள்னு பலருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இதுல கலந்துக்கிறதுக்கு மீட்டா சிஇஓ மார்க் ஜுக்கர்பர்க், மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் பில் கேட்ஸ், ஆல்பபெட் சிஇஓ சுந்தர் பிச்சை, அடோப் சிஇஓ சாந்தனு நாராயண் மற்றும் இவானா ட்ரம்ப் உட்பட சத்குரு ஜக்கி வாசுதேவ், சச்சின் டெண்டுல்கர், MS தோனி, KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, அமிதாப் பச்சன், ஷாருக் கான், ரஜினிகாந்த், தீபிகா படுகோன் உள்ளிட்ட பலருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிற இந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மும்பை மற்றும் டெல்லியில இருந்து ஜாம்நகருக்கு விமானங்களும் புக் செய்யப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம விருந்தினர்கள் எந்த ட்ரெஸ்ல வரணும்னு சொல்லி ட்ரெஸ் கோட் அடங்கிய ஒரு புத்தகமும் வழங்கப்பட்டிருக்கான். வர கெஸ்ட் எல்லாரையுமே பிரத்யேகமா கவனிச்சுக்க ஹேர் ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகியோரும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. இந்த நிலையில இந்த ப்ரீ வெட்டிங் நிகழ்வுகளுக்கெல்லாம் முன்னாடி ஜாம்நகர் சுற்று வட்டாரங்கள்ல இருக்கிற 51,000 பேருக்கு அன்னதானம் சேவை நடத்தப்பட்டிருக்கு. இது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப சோசியல் மீடியால வெளியாகி இருக்கு. இதை பார்த்து மக்களும் பாராட்டி வராங்க. தொழிலதிபர் முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானியின் இளைய மகனான ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்சாண்டுக்கும் திருமணம் நடக்க போகுது. அண்ட் இதுக்கான செலிப்ரேஷன்ஸ்ல அந்த ஊரே கலகட்டி இருக்கு. இதுதான் இப்ப சோசியல் மீடியால டாக்ஸா போயிட்டு இருக்கு. திருமணத்துக்கான ஏற்பாடுகள் தடபுடலா போயிட்டு இருக்க அதன் ஒரு பங்கா ஜாம்நகர்ல சுற்று வட்டார மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் 51,000 பேருக்கு அன்னதான சேவை அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுல முகேஷ் அம்பானி, நீதா அம்பானி, ஆனந்த் அம்பானி, ராதிகா மர்ச்சன்ட் ஆகியோர் உணவு பரிமாறியிருந்தாங்க. இதுல பாரம்பரிய குஜராத்தி உணவுகள் பரிமாறப்பட்டிருக்கு. மேலும் வந்தவர்கள் மணமக்களை வாழ்த்திட்டு சென்றிருக்காங்க. அண்ட் இந்த அன்னதான சேவை சில நாட்களுக்கு தொடரும்னு சொல்லப்படுது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் தலைவரும் நிர்வாக இயக்குனரும் இந்தியாவின் முன்னணி பணக்காரருமான முகேஷ் அம்பானி அவருடைய இளைய மகனான ஆனந்த் அம்பானியின் திருமணம் வர ஜூன் மாதம் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்க திட்டமிட்டிருக்கிறாங்க.
அந்த வகையில மகனின் திருமணத்தை முன்னிட்டு குஜராத்தின் ஜாம்நகர்ல 14 கோயில்களை கட்டுற பணியில இறங்கி இருக்கிறாங்க. இந்திய பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமா நுணுக்கமா செதுக்கப்பட்ட தூண்கள், பிரெஸ்கோ பாணி ஓவியங்கள், பல்வேறு தெய்வங்களுடைய சிற்பங்கள், கட்டிடக்கலை ஆகியவற்றை பார்த்து பார்த்து வடிவமைத்து வராங்களாம். அதோட இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக அடையாளத்தை பிரதிபலிக்கிற வகையில பழமை வாய்ந்த தொழில்நுட்பங்கள் இந்த கோயில்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கான். மேலும் இந்த கோயில்களுடைய வளாகத்தை பழங்கால மரபுகளை பின்பற்றி கட்டி வராங்களாம். திருமண ஏற்பாடுகளுக்கு மத்தியில ஜாம்நகர்ல கட்டப்பட்டு வர இந்த கோயில்களோட பணிகளை நீதா அம்பானி தான் மேற்பார்வையிட்டு வராங்களாம். இன்னொரு பக்கம் இவங்களோட திருமணத்தை முன்னிட்டு மார்ச் 1 இருந்து 3ஆம் தேதி வரை ஜாம்நகர்ல இருக்கிற பிரம்மாண்டமான ரிலையன்ஸ் கிரீன்ஸ் வளாகத்துல உலக பிரபலங்கள் எல்லாருமே ஒன்று கூடுற வகையில ஒரு ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக உலக பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்கள், விளையாட்டு பிரபலங்கள்னு பலருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இதுல கலந்துக்கிறதுக்கு மீட்டா சிஇஓ மார்க் ஜுக்கர்பர்க், மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் பில் கேட்ஸ், ஆல்பபெட் சிஇஓ சுந்தர் பிச்சை, அடோப் சிஇஓ சாந்தனு நாராயண் மற்றும் இவானா ட்ரம்ப் உட்பட சத்குரு ஜக்கி வாசுதேவ், சச்சின் டெண்டுல்கர், MS தோனி, KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, அமிதாப் பச்சன், ஷாருக் கான், ரஜினிகாந்த், தீபிகா படுகோன் உள்ளிட்ட பலருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிற இந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மும்பை மற்றும் டெல்லியில இருந்து ஜாம்நகருக்கு விமானங்களும் புக் செய்யப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம விருந்தினர்கள் எந்த ட்ரெஸ்ல வரணும்னு சொல்லி ட்ரெஸ் கோட் அடங்கிய ஒரு புத்தகமும் வழங்கப்பட்டிருக்கா. வர கெஸ்ட் எல்லாரையுமே பிரத்யேகமா கவனிச்சுக்க ஹேர் ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகியோரும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. இந்த நிலையில இந்த ப்ரீ வெட்டிங் நிகழ்வுகளுக்கெல்லாம் முன்னாடி ஜாம்நகர் சுற்று வட்டாரங்கள்ல இருக்கிற 51,000 பேருக்கு அன்னதானம் சேவை நடத்தப்பட்டிருக்கு. இது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப சோசியல் மீடியால வெளியாகி இருக்கு. இதை பார்த்து மக்களும் பாராட்டி வராங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.